இந்த வீடியோல நம்ம விக்டோரியா பிரகடனம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். விக்டோரியா பிரகடனம், குயின் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன். அப்போ இது எந்த ஆண்டு வெளியிடப்படுது? நவம்பர் 1, 1858 வெளியிடப்படுது. யாரால வெளியிடப்படுது? லார்ட் கேனிங் என்பவரால் இந்தியாவில் இந்த அறிக்கையானது வெளியிடப்படுது. எந்த இடத்துல வச்சு அவர் வெளியிட்டார்னு பார்த்தீங்கன்னா, அலகாபாத் அப்படின்ற இடத்துல நடக்கக்கூடிய ஒரு தர்பார்ல வச்சு லார்ட் கேனிங் இதில் வெளியிடுறார். அப்போ இந்த குயின் விக்டோரியா பிரகடனம் வந்ததுக்கான காரணம் என்ன? 1857 பெரும் கிளர்ச்சி. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், 1857 பெரும் கிளர்ச்சியை வி.டி. சர்வேக்கர் இந்திய சுதந்திரத்திற்கான முதல் போர் அப்படின்றத அறிவிச்சாரு. என்னதான் இந்திய மன்னர்கள் இதுல தோல்வியை தழுவி இருந்தாலும் அவங்களுக்கு நேர்ந்த அந்த கொடுமை ஆங்கிலேயர் அங்க மகாராணி வரைக்கும் எதிரொலிச்சிருக்குது. இதன் காரணமாக தான் இந்த குயின் விக்டோரியா பிரகடனம் அப்படின்றது வெளியிடப்படுது. அப்ப இந்த குயின் விக்டோரியா பிரகடனத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் என்னென்னு பார்க்கலாம். கம்பெனி ஆட்சி அப்படின்றது முடிவுக்கு வருது. அப்ப இனிமேல் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி அப்படின்றது கிடையாது. இனிமேல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்சி பொறுப்பை யார் ஏத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் மகாராணியான விக்டோரியாவே ஏத்துக்கிறாங்க அப்படின்றது முதல். இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, கவர்னர் ஜெனரல் அப்படின்ற அழைக்கப்பட்ட அந்த ஒரு போஸ்டிங் இனிமேல் வைஸ்ராய் என்று அழைக்கப்படும். அப்ப கேள்வி எப்படி கேட்கலாம்னா, இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரல் யார்? யார் இதுக்கு ஆன்சர்? லார்ட் கேனிங். இந்தியாவின் முதல் வைஸ்ராய் யார்? அதற்கும் என்ன பதில்? லார்ட் கேனிங் தான் பதில். அடுத்தது மூணாவது அம்சம் பாத்தீங்கன்னா, செக்ரட்டரி ஆஃப் தி ஸ்டேட் அப்படின்ற ஒரு பதவி ஒன்று உருவாக்கப்படுது. இந்தியாவில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் விக்டோரியா மகாராணியிடம் சொல்லக்கூடிய ஒரு பதவி தான் இந்த செக்ரட்டரி ஆஃப் தி ஸ்டேட். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, இந்த இடத்த நிரப்பக்கூடிய இரட்டை ஆட்சி முறை அப்படின்றது இருந்துச்சு. ஒன்று போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், இன்னொன்று கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி 2 பதவிகள் இருந்தன. அந்த பதவிகள் அப்படின்றது ஒழிக்கப்பட்டது. ஐந்தாவதா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கான சிவில் சர்வீஸ் சட்ட சீர்திருத்தம் ஐசிஎஸ் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் ஆஃப் 1858 அந்த சீர்திருத்தமானது கொண்டு வரப்பட்டது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, மிலிட்டரி ரிஃபார்ம்ஸ், இராணுவத்திற்கான சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாங்க. மிலிட்டரி ரிஃபார்ம்ஸ் இதை கொண்டு வந்தாங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா பிரிட்டிஷ் பொசஷன் என்று முதல் முறையா அழைக்கப்பட்டது. அது என்ன பிரிட்டிஷ் பொசஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா மாகாணம் அப்படின்றது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு சொந்தமானது என்று முதலில் அறிவிக்கப்பட்ட பிரகடனம் அப்படின்றது இந்த பிரகடனத்தின் வாயிலாக தான். இப்ப பார்த்த இந்த விஷயங்கள் மூலமா கீழே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுக்குறேன். அது உங்களால் ஆன்சர் பண்ணி முடிதார் பாருங்க. நன்றி, வணக்கம்.